நெல்லை PSS திரையரங்கத்தில் மாடன் கோவில் கொடை விழா திரைப்படம் வெகு விமர்சையாக திரையிடப்பட்டுள்ளது. ஆர். தங்கபாண்டியின் சிறப்பான இயக்கத்தில் கிராமப்புற பாரம்பரியத்தின் துடிப்பான கொண்டாட்டமாக மிளிர்கிறது. மாடன் கொடை விழாவின் சாரத்தை அழகாக சித்தரிக்கிறது. இந்த படம் ஒரு புத்துணர்ச்சியூட்டும் கதை, குறிப்பிடத்தக்க திறமையான நடிகர்களால் உயிர்ப்பிக்கப்படுகிறது. மேலும் கிராம வாழ்க்கையின் உண்மையான மனதை கவரும் சித்திரத்தை வரைகிறது. நெல்லைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தின் அழகான பின்னணியில் அமைக்கப்பட்ட இந்த கதை ஒரு இளைஞனின் வீடு திரும்புதலை பின்தொடர்கிறது. இந்த பயணம் சமூகம் மற்றும் பாரம்பரியத்தை ஆராய்வதாக விரைவாக மாறுகிறது. விழா ஏற்பாடுகளில் அவரது ஈடுபாடு மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. மேலும் கதையை வளப்படுத்தும் ஒரு கவர்ச்சிகரமான சூழ்ச்சியின் கொண்டு சேர்க்கிறது. படத்தின் பலம் அதன் புதிய முகம் கொண்ட நடிகர்களில் உள்ளது. குறிப்பாக கோகுல் கௌதம், ஷர்மிளா மற்றும் சூரிய நாராயணன் அவர்கள் உண்மையான மற்றும் வசீகரிக்கும் நடிப்பை வழங்குகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பு கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கிறது. அவர்களின் போராட்டங்களையும் வெற்றிகளையும் பார்வையாளர்களிடம் ஆழமாக எதிரொலிக்க வைக்கின்றது. தங்கபாண்டியின் இயக்கம் கிராமத்தின் கலாச்சார கட்டமைப்பின் மீதான ஆழ்ந்த மரியாதையையும் புரிதலையும் வெளிப்படுத்துகிறது. இந்த படம் சிக்கலான பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை அன்புடன் சித்தரிக்கிறது. பார்வையாளர்களை கிராமப்புற வாழ்க்கையின் வளமாக திரைச்சீலையில் மூழ்கடிக்கிறது. கோதை விழாவின் உற்சாகத்தின் மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கும் உச்சக்கட்டம் படத்தின் கருப்பொருட்களின் சக்தி வாய்ந்த உச்சக்கட்டமாகும். நாடக மோதல் சிலிர்ப்பூட்டும் வகையில் மட்டுமல்லாமல் உணர்ச்சி ரீதியாகவும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மாடன் கொடை விழா என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான சினிமா அனுபவமாகும். இது கிராமப்புற மரபுகளின் அழகு மற்றும் ஆழத்தை பற்றிய நேர்மையான மற்றும் நுண்ணறிவுள்ள பார்வையை வழங்குகின்றது. இது சித்தரிக்கும் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கான அரவணைப்பையும் பாராட்டையும் ஏற்படுத்தும் படமாக அமைந்துள்ளது. படத்தில் நடிகர்கள் கோகுல் கௌதம், ஷர்மிளா, சூர்யா நாராயணன், சூப்பர் குட் சுப்பிரமணி, ஸ்ரீபிரியா, சிவவேலன், ரஷ்மிதா, பால்ராஜ் மாரியப்பன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். நெல்லை PSS திரையரங்கத்தில் மாடன் கொடைவிழா படத்தை பார்வையிட்ட பொதுமக்கள் தெரிவித்த கருத்து இது. அப்போ நான் ஒரு கன்னியாகுமரி கலைஞர். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, வன்முறைகள் இல்லாத ஒரு தமிழகத்தை இந்த மாதிரி படங்கள் மூலமாக கண்டிப்பாக உருவாக்கலாம். ஏன்னா இளைஞர்களுக்கு வன்முறை சிலர் தூண்டிகிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் வன்முறையே இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒழுக்கமான இருக்கணும். இன்னொன்று என்னென்னா தெய்வ நம்பிக்கை. ஏன்னா நம்ம ஐயா மாயாண்டியை நாங்கள் தான் நம்பி எங்கள் கன்னியாகுமரி குடும்பங்கள்லாம் மாயாண்டியை நம்பி தான் இருக்கோம். இப்போ இந்த மாயாண்டியோடைய அருள் எல்லாருக்குமே ஜாதி மதம் பார்க்காம, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கும்பிடக்கூடியது. இப்போ ஐயாவுடைய மாயாண்டி அருள் எல்லா இடத்துலையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம திருநெல்வேலியில் மட்டும் ஐயாவுடைய மாயாண்டி அருள் தெரிஞ்சது. இன்றைக்கி மாடன் கொடைவிழாவும் உலகம் ஃபுல்லாக தெரியுது. அதுக்கு தங்கபாண்டி சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் ஒரு நல்ல படம். நானே பார்த்துட்டு உண்மையிலே எங்களை ஏதோ ஒவ்வொரு சீனாக எடுத்தாங்க. எனக்கெல்லாம் அன்னைக்கு இந்த ஷூட்டிங்கில் எடுத்துகிட்டு அடுத்தால இதே மாதிரி தான் பாடலே எனக்கு பாட முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா எடுத்துருக்காங்க. நல்ல படம். எங்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களை ஒரு கிராமிய, இப்போ நம்ம திருநெல்வேலியில் உள்ள கலைகள்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி படங்கள் மூலியமாக தானே தெரியும். இந்த கிராமிய கலைகளை தெரிய வச்சது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கொடை விழா எப்படி நடக்குங்கிறத காட்டியிருக்காங்கல்ல. கதை கரு எங்கள் குடும்பத்தில் இருந்தால் வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்கான். ஒரு கொடையை நடத்தி முடித்த மாதிரி இருக்குது. கிராம மனம் மாறாமல் அப்படியே எடுத்துருக்கிறான். நான் கூட இவ்வளோ தூரம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நான் யாருக்குள்ளேயே 30 வருஷம் சினிமாலையில் இருந்து வந்தேன். நான் ஜெயிக்க முடியல. அவன் வைராக்கியமாக ஜெயிக்கணுங்கிறதுனால இருந்து நல்லா பண்ணியிருக்கான். முதல் படம் எப்படி ஒரு நம்ம ஏரியா குலதெய்வத்தை பற்றி எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மதம் மனுஷனாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் புகுத்துறாங்க. கடவுள் ஒன்று, மனசன் பிழைப்புக்காக ஒவ்வொரு மதத்தை புகுத்து மனுஷருக்குள்ள பிரிவினை உண்டாக்குறங்கிறதையும் அதை ஒரு கருவை சொல்லியிருக்கான். நல்லா எடுத்திருக்கான். ஃபஸ்ட்டு படம் அடுத்து எடுக்கிற நல்லா பண்ணுவான். இதோட நல்லா பண்ணுவான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கரெக்டாக கொண்டு போயிருக்கான். தாக்கத்தை இந்த மத பிரிவினவாதிகள் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மதம் இந்த மதம்னு சொல்லி ஒருத்தருக்கு பிரச்சனை உண்டு பண்ண அது அப்படியெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்கான். மற்றபடி குலதெய்வம் எல்லாருக்கும் அந்தந்த குடும்பத்தை சேர்ந்ததை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்குன்னா அது கரெக்டாக அதை பின்பற்றி எடுத்துருக்கிறான். இப்போ நம்ம ஏரியாவில் சோடலை கோயிலுங்கிறது மாதிரி மதுரை அந்த சைடெலாம் கருப்பசாமின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாம் ஒன்று தான். அதுக்கு வடக்க போனோம்னா தஞ்சாவூர் அந்த போனோம்னா ஐயனார்னு சொல்லுவாங்க. அதனால் அது குலதெய்வத்தை கரெக்டாக இது பண்ணி கொண்டு போயிருக்கான். என் பேர் சிகாமணி. நான் தங்கப்பாண்டியோட ஃப்ரெண்டு, படத்தோட இயக்குனரோட ஃப்ரெண்டு. படம் பார்த்தேன். முதல் படம் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 7 வருஷம் போராடி இந்த கதையை ரெடி பண்ணி, ஸோ அவருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து கிடைச்ச அந்த கிராமத்தில் கிடைச்ச அனுபவங்களை வச்சுட்டு மிக அருமையாக ஒரு கதையை எழுதி அதுக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறையா கொஞ்சம் கற்பனை காட்சிகளும் சேர்த்து ரொம்ப சினிமாத்தனம் இல்லை,
ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப எளிமையான மனிதர்கள்லாம் பார்க்குற மாதிரி வந்து கதையமைப்பு இருக்குது, திரைக்கதை இருக்குது, பாடல்கள் நல்லா இருக்குது, பாடல் வரிகள் நல்லா இருக்குது படத்தில். அதுக்கப்புறம் கேமரா ஒளிப்பதிவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நேஷனல் அவார்டு கிடைக்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிசுறு தட்டாமல் போகுது. திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அவருடைய கடினமான உழைப்பு நல்ல ரொம்ப ஒரு சின்ன டீம் நம்ம கடினமான உழைப்பு, அந்த உழைப்புக்கு உண்டான இது வந்து வெற்றி தெரியுது. அது அந்த கதைக்கு இதுக்கு மேலே பில்டப் பண்ணாலும் எடுபடாது. அது சாமி படம்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கிராமத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி படத்தை, பக்தி படத்தை, புராண படத்துக்களை மதிக்கிற ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கதை கரெக்டாக அமையும் போது பார்க்க தான் செய்வாங்க, விரும்ப தான் செய்வாங்க. நீங்கள் அவருக்கு இப்போ உங்கள் பையனுக்கு பர்சனலாக உங்களோட சினிமா அட்வைஸ் எனக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம்? பர்சனலாக இதே தான், இந்த கதையை எப்படி பண்ணியிருக்கானோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக திட்டம் போட்டு கெச்சு போட்டு கரெக்டாக எந்த கதை பண்ணாலும் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி கெச்சு போட்டு நல்லா சிந்திச்சு செயல்பட்டால் தோல்வி வராது. எல்லா கலைஞரும் புதுமுகமாக இருந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாருமே நியூ பேஸ் தான், யாரும் பழைய ஆள். அவனுக்கு இது முதல் படம், அதனால் நல்லா பண்ணியிருக்கான். திருநெல்வேலி மண்ணில் உள்ள மைந்தன் எடுத்திருக்காப்புல, திருநெல்வேலி சீமையில் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக முழுக்க திருநெல்வேலியில் எடுக்கப்பட்ட படம் ஃபுல்லாக. ஆனால் வந்து அப்படி கிராமத்து பியூராக அப்படி 100% கிராமத்து ஸ்டைலில். நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் கூட எப்படி நடக்குங்கிறத அப்படி நேச்சுரல் பியூராக எடுத்துருக்கிறாப்புல. அதான் ஒரு சலிப்பு தட்டலை. அந்த கிராமத்தில் வந்த கனியாக அந்த இது அது அப்படி ஒரு கோயில் திருவிழாவில் என்ன இருக்குமோ அந்த பியூர் கிளாரிட்டி கிடைக்குது இந்த படத்தில். அதனால் எனக்கு இந்த கதை நல்லா பிடிச்சிருக்கு. மக்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். இப்போ தான் படத்தை பார்த்துட்டு வந்தோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த சில குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கொடை விழாவை நடத்துகிறாங்க, அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த கொடை விழாவை நடத்துனது ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த படத்தில் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக கொடுத்துருக்கேன். அதனால் படம் எப்படி தாக்கத்தை நாங்களும் இது கோயிலுக்கெலாம் கூட நடத்தியிருக்கோம். பார்க்கம்சில் அதில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த தங்கபாண்டியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், வேறு எங்கள் சித்தப்பா தான் என்னை அறிமுகப்படுத்தி விட்டாங்க. ஆனால் அதனால் படம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். திருநெல்வேலியில் பிஎஸ் தேட்டருக்கு படம் பார்க்க வந்தோம். நல்லா இருக்குது படம். பார்க்க குடும்பத்தோடு இருந்து பார்க்கலாம். நல்லா நம்ம கிராமத்து கலையை அப்படி அழகாக எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக இருந்து பார்க்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சி அந்த தங்கபாண்டி அவங்க வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இதில் நல்ல பேர் கிடைக்கும்.